சரி, இந்த விதை என்ன ஆகுது? அந்த விதை மண்ணுக்குள்ள எப்ப போகுதோ அதோட அது வந்து யார் கண்ணுக்கும் தெரியாது. அப்போ தேவன் மறைச்சே வைக்கிறாரு. ஹalleluya. அது தேவன் உருவாக்குறது கண்டிப்பா மறைச்சு வைப்பார். ஓகே, உங்களை சாவ ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஓகே, நீதி நிமித்தம் வசனத்து நிமித்தம் கிறிஸ்துவோடு இணைந்து நீங்க சாக ஒப்பு கொடுத்தீங்களா, உங்களை மறைச்சு உருவாக்குவார். என்ன உருவாக்குனார்? ஓகேவா, உங்க நாவ அடக்குங்க அப்படி. இந்த எஸ்தருக்கு என்ன கிரெடிட் கிடைச்சது? இவங்களுக்கு இதனால இவங்க ஜீவனே கொடுக்கிறேன்னு சொல்லி இவங்க தன்னையே மொத்தத்துல நான் செத்தால சாகுறேன்னு சொல்லி வராங்க. ஓகே, அதனுடைய பலன் ஒண்ணுமே இல்லை. நீங்க விதைக்கிறது ஜீவன் உள்ளது, அது கண்டிப்பா உயிர்ப்பிக்கும். உங்க ஒரு ஆள் ஜெபத்தின் மூலியமா இப்ப நம்ம எலியா பார்த்த மாதிரி, ஓகேவா, மொத்த ஜனங்கள் மத்தியில கிரியை செய்யுது. மோசே ஒருத்தன் ஜெபிக்கிறான், ஓகே, மொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவன் கிருபையா இருக்காரு. தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துறாருன்னா ஒரு 3 ரீசனுக்கு வேண்டி. ஓகேயா, ஒன்று, உங்களால் அந்த காரியத்தை நிறுத்த முடியும். ஓகே, ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேயா, ரெண்டாவது, அந்த காரியத்தினுடைய வீரியத்தை நீங்க உங்களால குறைக்க முடியும். ஓகேவா, மூணாவது, அந்த காரியத்துல நீங்க ஒரு பங்கா இருப்பீங்க. ஓகேவா, கிறிஸ்து இயேசுவே எப்படி இருக்காரு? அவர் அஸ்திவார கல்லா இருக்கார். அஸ்திவார கல் எங்க இருக்கும்? பில்டிங்லயா இருக்கும்? அலங்கார விளக்குல இருக்குமா? அலங்கார இதுல இருக்குமா? மண்ணுக்கடியில இருக்கும். அவங்க அத கணவனும் மனைவியும் சேர்றதுக்கு முன்னாடி இந்த அம்மா இயேசுவின் தாயாகிய மரியாள் கர்ப்பவதி ஆறாங்க. இது இன்னொருத்தங்க கேட்டா எப்படி இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து வயிற்றுல குழந்தையோட இருக்குன்னா மானம் போதா? அவமானம் தானே. இது யாரால உண்டானது? தேவனால. அப்ப தேவனை அவமானப்படுத்துறவரா? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில எப்படி தொங்க விட்டாங்க? நிர்வாணமா வசனம் சொல்லுது. அது நிர்வாணமா சிலுவையில தொங்குறது அவமானமா இல்லையா? அந்த மகனை, ஒரு மகனை சாவறதுக்குன்னே அவங்க பெத்து வளர்க்குறாங்க. ஓ தேவனே, எனக்கு எதுவும் வேணாம், தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும்னு சொல்லி, தகப்பனை ராஜா, கேரி ஆற்றங்கரையில தகப்பனை ராஜா, உமோடு கூட இருக்கணும் தகப்பனை ராஜா. நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனை, ஸ்தோத்திரம் ராஜா. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் தகப்பனை ராஜா. ஓ தேவனே, இவ்வளவாக எங்கள் மீது அன்பு கூர்ந்த ராஜா, ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய வார்த்தையினால எங்களை நிரப்புகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஓ தேவனே, உம்முடைய வார்த்தையை கேட்க ராஜா எங்களை தீவிரிக்க செய்வீராக ராஜா. எங்க ஆத்துமாவை திறக்கிறவர் நீங்க தகப்பனை ராஜா. ஓ தேவனே, செவியில கேட்கறது விருதா தகப்பனை ராஜா. ஓ எங்க ஆத்துமால நாங்க அது உம்முடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டு ராஜா, அதுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு பலனை கொடுங்க ராஜா. உம்முடைய ஆவியில நிரப்புங்க தகப்பனை ராஜா. உம்முடைய ஆவியாலே அன்றி ராஜா இது எங்களுடைய ஜென்ம சரீரத்தினால ராஜா உம்முடைய வார்த்தையை கைப்பற்றி நடக்க எங்களால முடியாத தகப்பனை ராஜா. ஓ எஸ் ராஜா, நீரே பகிரங்கமாக ராஜா எங்களுக்கு தெரிவித்திருக்கிறீர் தகப்பனே. இது எப்படி ஆகும்னு கேட்கும் போது ராஜா, மனுஷனால கூடாது, உம்மாலே எல்லாம் கூடும்னு சொல்லி இருக்கீங்க ராஜா. உம்மாலே கூடி தகப்பனை ராஜா, நீர் உம்முடைய ராஜா ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனை ராஜா. இந்த சபையில இருக்க ஒவ்வொருத்தரையும் உம்முடைய ஆவியில நிரப்புங்க ராஜா. உம்முடைய ஆவியில நிரப்பி தகப்பனே உமக்கு சாட்சியா இருக்க ராஜா. உம்முடைய வசனத்தை கை கொண்டு உமக்கு சாட்சியா இருக்க நீர் இவர்களை உயிர்ப்பிப்பீராக தகப்பனே ராஜா. எஸ் தகப்பனே, ஒவ்வொருவரையும் ராஜா மனவாட்டி சபையாக மாற்றுங்க தகப்பனே ராஜா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீங்க பேசுங்க தகப்பனே ராஜா. நீங்க உணர்வடைய செய்யுங்க ராஜா. நீங்க விழிப்படைய செய்யுங்க ராஜா. இன்னும் 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 தகப்பனே ராஜா, இவர்கள் கை முடக்கி உறங்காதபடிக்கு ராஜா, மரித்தோருடன் உறங்காதபடிக்கு ராஜா, தேவனே இவர்கள் ஆத்துமால ஒரு உயிர் மீட்சியை கொடுப்பீராக தகப்பனே ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஒரு வசனத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு அப்படின்ட்டு எசேக்கியேல் 38 இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா நீ ஆயத்தப்படுங்கிற அந்த ஒரு வார்த்தையில இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சபையை தேவன் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. கடந்த இந்த 2 மாசமா வந்து 2-3 மாசம் நினைக்கிறேன், ஓகேவா, இந்த வருடத்தினுடைய நடுவுல இருந்து நம்ம பார்க்கறது மனவாட்டிக்குரிய ஆயத்தத்தை. ஓகேவா, நாம மனவாட்டியா இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துல பிதாவினுடைய வலது பாரிசத்துல உட்கார முடியாது. ஓகேவா, அது மனவாட்டி
மணவாட்டிக்கு மாத்திரம் நிர்ணயிக்கப்பட்ட இடம். ஓகேவா? ஹalleluya. அப்போ நாம கண்டிப்பா அப்படி ஆயிதான் ஆகணும். ஓகேவா? அந்த சாயல், அந்த ரூபம், ஓகே, மணவாட்டி சபைக்கு உண்டான அந்த சாயலை நம்ம மாறணும். ஓகே, அதுக்குண்டான ஸ்டெப், ஓகேவா? அதுக்கு நம்ம எப்படி ஆயத்தப்படணும்னு தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹalleluya. இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம் என்னன்னா, போன வாரத்துல பார்த்தோம் இல்லையா? அது எப்படி புத்தியினை நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ நாம சாகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சரீரம், ஓகேவா, இது சாகணும், இது செத்தாதான் அது வேற ஒரு சரீரமா அது உயிர்ப்பிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? எக்ஸாம்பிளோட ஒரு சில காரியங்கள் பார்த்தோம். ஓகேவா? சரி, இந்த விதை என்ன ஆகுது? ஓகேவா? அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நம்ம சாகுறோம், நம்மளுடைய நிலைமை என்ன, அதனுடைய பலனை பார்த்துட்டோம். ஓகே, நம்ம இப்ப சாகணும், ஓகே, பின்னாடி பலன் அதையும் பார்த்தாச்சு. ஓகே, நடுப்பட்ட கேப்ல என்ன நடக்குது, நம்ம எப்படி இருக்க போறோம், ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். ஓகே, நமக்கு என்ன ஆகும், நம்ம இன்னும் எப்படின்னு சொல்லி அதனுடைய 2வது பகுதின்னு பார்த்துக்கலாம். அந்த விதை பற்றின விஷயத்துல நம்ம செத்தால் ஒழியன்னு இருக்கு இல்லையா, அதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாம சாகணும், நம்ம எப்படின்னா அந்த விதை என்ன ஆகுது, ஓகே, விதை மண்ணுக்கு அடியில் இருக்கு இல்லையா? நம்ம மணவாட்டி ஸ்திரீகளை வச்சும் பார்த்தோம். ஓகே, நீங்க தகப்பனுடைய வீட்டில் இருக்கீங்க, புகுந்த வீட்டுக்கு போறீங்க. ஓகேவா? இந்த லைஃப் மொத்தமா மாறி இன்னொருத்தருக்கு அடிமையா, ஓகேவா, இருக்கீங்க. ஓகே, இதுல என்ன ஆகுதுன்னா மெயினா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம மறைக்கப்பட்டிருக்கோம், நாம வெளியில தெரியவே மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த விதை மண்ணுக்குள்ள எப்ப போகுதோ அதோட அது யார் கண்ணுக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. நீங்க எப்போ வீட்டில் தகப்பனுடைய வீட்டில் இருக்கும்போது நல்லா சர்ச்சினுடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாம் ஆடி பாடி சண்டே கிளாஸ் அது இதுன்னு எல்லாம் இருந்திருப்பீங்க. ஓகேவா? இப்போ கணவருடைய வீட்டுக்கு போன உடனே அவங்க சொல்றது தான் கேட்கணும் இல்லையா? மாமனார் சொல்றது கேட்கணும். சரியா? இங்க நம்ம சொல்றத அப்பா இறங்கி அன்பின் நிமித்தம் அவர் செய்வார். ஓகேவா? அங்க போகும்போது இன்னொருத்தவங்க சொல்றது கேட்கும், இன்னொரு சர்ச்சே மாறுது. ஓகேவா? ஹல்லேலூயா. அந்த சர்ச் மாறும்போது அங்கே ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் நமக்கு உடனே வாய்ப்புகள்லாம் கிடைக்காது. ஓகேவா? நமக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே அங்கே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதாவது நாம வெளிப்பட மாட்டோம். ஓகே, நம்ம மறைந்து இருப்போம். இது தேவனே மறைச்சு வைப்பார். ஓகேவா? அதுக்கு ஒரு சில ஆதாரம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ யோவான் ஸ்நானகன் இருக்கார். ஓகேவா? அவரு எப்பேற்பட்ட மனுஷனா, எலியாவினுடைய ஆவியை உடைய மனுஷன் இல்லையா? எலியாவினுடைய ஆவி எப்படி இருக்கு நம்ம பழைய ஏற்பாடுல ராஜாக்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி உருவாக்கப்பட்டாரு தெரியாது. ஓகேவா? அதேதான் எலியாவின் ஆவியும் அவர் ஸ்ட்ரைட்டா இன்ட்ரடக்ஷன் ஆவார். ஓகே, கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான் சொல்லிட்டு அவர், ஓகே, 16வது அதிகாரத்துல உள்ள வருவாரு. இங்கேயுமே யோவான் ஸ்நானகன் எப்படி அவர் பிறப்பை பத்தி குறிச்சிருக்கு, ஆனா அவர் எப்படி உருவாக்கப்பட்டார்னு இல்லை. ஓகேவா? அப்போ தேவன் மறைச்சே வைக்கிறார். ஹல்லேலூயா. அதே ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்களேன். என்னன்னா, அவரு கேரி தாற்றங்கரையில இருக்கார், 1.5 வருஷம் இருக்காரா? ஓகேவா? அதுக்கடுத்து சாரிபாத் விதவையின் இடத்துல போறார். ஓகேவா? தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போறார். இந்த 1.5 வருஷம் அவர் என்ன பண்றாருன்னு இல்ல, பின்னாடி எழுதுறாரு. ஓகேவா? அவர் கருத்தா ஜெபிச்சாரு அப்படின்ட்டு. என்ன ஜெபிச்சாரு தெரியாது, எப்படி ஜெபிச்சாரு தெரியாது, எந்தெந்த நேரத்துல ஜெபத்தை ஏறெடுத்தாரு தெரியாது. ஓகேவா? அவர் மழை பெய்யாதபடிக்கு, ஓகேவா, பட் அதை எப்படி ஜெபிச்சாரு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த 1.5 வருஷமும் அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேசத்துக்கே மழையும் பனியும் பெய்யாதபடிக்கு ஒரு மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்படுது. அந்த மனுஷன் எங்க இருக்கான்? மறைஞ்சு இருக்கான். ஹல்லேலூயா. எப்படி மறைஞ்சு இருக்கான்? ஓகேவா? அதுக்கு தான் நம்ம சபை ஜனங்கள்ட்ட ஆண்டவர் நிறைய தடவை சொல்லி இருப்பார், நீங்க உணர்ந்தீங்கன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? உங்க நாவை அடக்குங்க அப்படின்ட்டு. ஓகேவா? உங்க நாவை ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் நாவை குறித்து அடிக்கடி சொல்றாரு. ஓகேவா? அடிக்கடி ஏன் சொல்ல நேரிடுது, நீங்க இன்னும் மாறல.
ஓகேவா? நீங்க இன்னும் நாவை அடக்காதனால தான் திரும்ப 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 இந்த நாவு பத்தி வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் மறைச்சு வச்சு தான் உருவாக்குறார். இது நீங்களே இது நீங்க பார்த்துருப்பீங்க. பெரிய கம்பெனி, ஆஃபீஸ், வீடு கட்டும் போதும் வெளியில ஃபுல்லா அந்த துணியில, ஓலையில அப்படி மறைச்சு தான் வச்சு கட்டுவாங்க இல்லையா? நான் மெட்ராஸ்ல பார்த்துருக்கேன். கோயில், ஹிந்து கோயில்லாம் கட்டும்போது ஃபுல்லா மறைச்சு வச்சு தான் உள்ள வந்து கட்டுவாங்க. ஓகே. அப்போ நீங்களும் நானும் கட்டப்படணும்னா நம்ம மறைவால வந்து இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. ஹல்லேலூயா. 91 சங்கீதத்துல சொல்றாரு, உன்னதமானவருடைய மறைவுல இருக்கிறது. ஓகேவா? இது வந்து மறைவுல இருக்கிற காலம். ஓகேவா? யார் யார் என்னென்ன கேட்டகரியில இருக்கீங்க, எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஓகே. தேவன் உருவாக்குறது கண்டிப்பா மறைச்சு வைப்பார். ஓகே. உங்களை சாவ ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஓகே, நீதி நிமித்தம், வசனத்து நிமித்தம் கிறிஸ்துவோடு இணைந்து நீங்க சாக ஒப்பு கொடுத்தீங்களா, உங்களை மறைச்சு உருவாக்குவார். என்ன உருவாக்குனார்? ஓகேவா? சாட்சியாவே சொல்றேன். ஓகே. வெளியில ஒருத்தருக்கும் தெரியாது. ஓகே. நான் எப்போ எழும்புறேன், இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஜெபம் என்னன்னு அவளுக்கு ஒய்ஃபு கூட தெரியாது. ஓகேவா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகேயா? அப்போ அப்படி இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு மறைக்கப்பட்ட அறைக்கதவை சாத்தி தேவனோடு உருவாகுறீங்களோ அந்த அளவுக்கு பல மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு அதிகமா வெளியில பலன் அளிப்பீங்க. அடுத்து எஸ்தரை பார்ப்போமா? எஸ்தர் ஒரு வசனம் வாசிமா. 4:16 வாசியா. 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஹல்லேலூயா. இங்க எஸ்தர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ராஜாவின் இடத்துல என்னுடைய ஜனங்களுக்கு வேண்டி நான் போய் பேச போறேன். ஹல்லேலூயா. நான் செத்தா என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ராஜா கிட்ட நான் இதை வந்து பேச போறேன் அப்படின்றாங்க. இந்த எஸ்தருக்கு என்ன கிரெடிட் கிடைச்சது? இவங்க ராணியா இருக்காங்க, ராஜகுமாரத்தியா இருக்காங்க. ஓகேவா? இந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்ன கிடைச்சதுன்னா, ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை. ஆமானுடைய வீடை கொடுப்பாரு. ஓகேவா? இவங்களுக்கு இதனால இவங்க ஜீவனே கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க தன்னையே மொத்தத்துல நான் செத்தால சாகுறேன்னு சொல்லி வராங்க. ஓகே. அதனுடைய பலன் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆக்சுவலா இதுதான் விஷயம். ஓகேவா? நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, நான் இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறேன், எனக்கு என்ன பலன்? இங்க ஒண்ணுமே இருக்காது. ஓகேவா? வசனத்தின்படி வந்து இம்மையிலையும் மறுமையிலும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நீங்க வந்து வஞ்சிக்க தான் படுவீங்க. ஓகேயா? நீங்க செய்யற விஷயத்துக்கு நீங்க தேவனிடத்துல பலன் என்னன்னு கேட்காதீங்க. ஓகேவா? சிம்பிளா சொன்னா, நீங்க விதைக்கிறது ஜீவன் உள்ளது, அது கண்டிப்பா உயிர்ப்பிக்கும். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து புரண்டோடுது இல்லையா, அது நதியை போல வந்து புரண்டோடும் உங்க இருதயத்துல இருந்து. ஓகேவா? அது பயங்கரமா இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா அதுக்குண்டான பலன் உண்டு. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட சிநேகிதன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு 25 வருஷம் ஒரு குழந்தைக்கு வேண்டி வெயிட் பண்ண வச்சார் இல்லையா? சரி, அது ஆபிரகாம் விட்டுரும். மோசே முகமுகமா தரிசிக்கிறான் இல்லையா? முகமுகமா பேசுறான். 40 வருஷம் வச்சு உருவாக்குறார். ஓகேவா? அரண்மனையில இருந்து வெளியே கொண்டு போய் வனாந்திரத்துல ஆடு மேய்க்க வைக்கிறார். அவனுடைய வார்த்தையெல்லாம் திக்கிற அளவுக்கு, திக்குவாயும் மந்தனாவும் உடையவனா அவனை மாத்துறார். 40 வருஷம் உருவாக்குறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன கேட்குறீங்க? ஓகேவா? ஒரு வாரம், ஒரு மாசம், 40 நாள், உங்க கணக்கு அதுதானே. 7, 3, 21, 40, இது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. ஓகே. 40 நாள்ல அது ஒரு விஷயம் இருக்கு. சரியா? நீங்க பாருங்க, புறஜாதியார் வேற, நம்ம வேற. நமக்கு ஆவியில ஒருத்தருக்கு, இப்போ நிக்சன் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறான் வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஆண்டவர் பிரத்யேகமா கொடுக்கப்பட்ட பேட்டர்ன். அதே விஷயத்தை வச்சு நீங்க ஜெபிக்க முடியாது. ஓகே. அவன் வேலை விஷயமா ஜெபிக்கிறான் வச்சுக்கோங்களேன், அதே காரியத்தை நீங்க ஜெபிச்சா, அதே மாதிரி ஜெபிச்சா உங்களுக்கு நடக்காது. நீங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, அவனுக்கு நடந்தது எனக்கு நடக்கல, நீங்க சொல்லி தானே செஞ்சேன் அப்படின்ட்டு. அவர் கேட்பார், நான் வந்து அறியேன்,
ஏன்னா நீங்க இதுக்கு எப்படி ஜெபிக்கணும்னே போய் கேட்டிருக்க மாட்டீங்க. இப்படி எல்லாம் பல காரியங்கள் இருக்கு. தேவனை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? அவர் உருவாக்குற விதம் யாருக்கும் தெரியாது. உங்களுக்குள்ள உங்களை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். அவருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களை தேவனுக்கு அதான் செத்து போகிறதுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா ஒண்ணு. ஓகேவா? இது மறைஞ்சிருக்கும். எஸ்தர்ல பார்த்தோம். இப்ப மோசையா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், யாரு யோவான் ஸ்நானகனா இருக்கட்டும், எல்லாரையும் மறைச்சு வச்சுதான் வந்து உருவாக்குறாரு இல்லையா? ஹல்லேலூயா. இதனுடைய பலன் எப்படி இருக்கும்னா, சிம்பிளா பார்த்தா ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நம்ம எல்லாரையும் தேவன் உப்பா வச்சிருக்காரு இல்லையா? மத்தேயு 5:13, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உப்பு எப்படி இருக்கும்? ஒரு பாத்திரம், ஒரு அண்டா சோறு வைக்கிறீங்க. ஓகேவா? இங்க சோறுல சாதத்துல உப்பு போட மாட்டீங்களா? ஓகே. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு தமிழர்கள் எழுதி வச்சாங்க. நம்ம சாப்பாடுல அங்கே உப்பு போட மாட்டீங்களா? நான் எங்கள் வீட்டில் தான் போட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஓகேவா? ஆக்சுவலாக போடணும். அது வேகிறதுக்கும் வந்து போடணும். ஓகே, டேஸ்ட்டுக்கும். சரியா? ஓகே, அது விட்டுரும். ஒரு பாத்திரத்தில் சாதமோ குழம்போ ஏதோ ஒன்று இருக்குது, ஃபுட் ஐட்டம். ஓகே, நீங்கள் செய்கிறீங்க. அதில் உப்பு எவ்வளோ போடுவோம்? கொஞ்சோண்டி போடுவோம். போட்டு அது கொதிக்கிற தண்ணியில் என்ன ஆகும்? அது 2 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ள கரைஞ்சு போயிடும். ஓகே. ஆனா அந்த உப்புனுடைய ருசி எல்லாம் அதுல இருக்கிற எல்லா வெறும் தண்ணி எடுத்துக்கோங்களேன். உப்பு தண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அண்டா தண்ணியில ஓகேவா ஒரு கரண்டி உப்பு போட்டாலே ஃபுல்லா அந்த உப்புனுடைய தன்மை வந்துடும். ஓகேவா? ஆனா அந்த உப்பு கரைஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. அப்போ தன்னை வெளிப்படுத்தாத ஒரு நிலை தான். ஓகேவா? இது பெண்களை வச்சு ஆக்சுவலாக நிறைய சொல்லலாம். நான் எக்ஸாம்பிளை இப்படி ஓகே ப்ராக்டிக்கலாக சொல்கிறத விட வசனத்துக்குள்ளே போகிறது வந்து எனக்கு பெட்டராக தோணுது. ஓகேவா? அப்போது ரெண்டாவது பார்க்கும்போது நம்மளை எக்ஸ்போஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை. ஒன்று மறைச்சு வைக்கிறாரு, ரெண்டாவது நம்மளை வெளியே தெரியாமல். ஓகேவா? இது மறைச்சு வைக்கிறதுல கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கும் நம்ம உதாரணத்தை பார்ப்போம். இப்போ உப்பு. ஓகேவா? உப்பு புரியுது தானே? உங்களை கரைக்கிறாரு. ஓகேயா? ஹல்லேலூயா. ஆனா அதனுடைய பலன் வந்து எல்லாத்துக்கும். இப்போ உங்க ஒரு ஆள் ஜெபத்தின் மூலியமா இப்ப நம்ம எலியா பார்த்த மாதிரி. ஓகேவா? மொத்த ஜனங்கள் மத்தியில கிரியை செய்யுது. மோசே ஒருத்தன் ஜெபிக்கிறான். ஓகேயா? மொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவன் கிருபையா இருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் ஒருத்தனுக்கு வேண்டி இப்போ நான் ஒரு 4 நாள் முன்னாடி நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு வேண்டி நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்டாரு. இன்னைக்கு காலையில ஒய்ஃபும் அதே காரியத்தை வந்து என்கிட்ட நேத்து ஆவியானவர் உணர்த்தினான்னு சொன்னாங்க. அதை அப்படியே நான் கேட்குறேன். சரியா? ஒரு காரியத்துக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க. ஓகே, சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறீங்க, இல்லை எப்படியே ஜெபிக்கிறீங்க. அது போக உள்ள 23 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நீங்க அந்த காரியத்துக்கு வேண்டி ஆண்டவரோட ஒப்புரவா இருக்கீங்க? ஓகேவா? இது வந்து நான் உங்களுக்கு வேண்டி ஜெபிக்கும் போது அவங்க வந்து இப்படி இருக்காங்களா அப்படின்ட்டு என்னை கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நீங்க நினைப்பீங்க, இல்லையே நான் 8 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் வந்து ஜெபிக்கிறேன். தேவன் விரும்புகிற வண்ணம். ஓகேவா? அவர் பொய் உரையாத தேவன். ஓகேவா? இங்க உங்க முன்னாடி சொல்லணும்னா 2 சாட்சியோட தான் சொல்றேன். ஓகேவா? எனக்கு சொன்னாரு, நீங்க காலையில 4 to 5 ஜெபிக்கிறீங்க. ஓகே, இதை தவிர உள்ள நேரத்துல எத்தனை மணி நேரம் தேவனோட இருக்கீங்க? ஓகேவா? ஹல்லேலூயா. ஓகேவா? இது இன்னைக்கு காலையில் ஒய்ஃப்கிட்ட பேசும்போது வந்து சொன்னாங்க. ஓகேவா? அப்போ நான் சொன்னேன், அப்போ 4 நாள் முன்னாடி ஆவியானவர் என்கிட்ட கேட்டார்ப்பா. ஓகே, ஜெபிக்கும்போது ஓகே இவங்களுக்கு வேண்டி இது பண்ணும்போது அப்படின்னு சொன்னேன். ஆமாம் தான், நேற்று ஏதோ எல்லாம் ஆவியானவர் இன்னைக்கு ஒய்ஃப்கிட்ட இது பண்ணிருக்கு. அப்போது உங்களுடைய ஜெபம் தேவனுக்கு எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேயா? சொன்னால் வந்து நான் எதை திட்டுறேன்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன வண்ணமா ஜெபிக்கணும்? ஓகேவா? தேவன்கிட்ட கேளுங்க எப்படி அவரோட ஒப்புரவாகணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஜெபத்தை பத்தி உங்களுக்கு நிறைய பேசிக்ல இருந்தே சொல்லி தர வேண்டியதா இருக்குது. ஓகே, உங்களுக்கு இல்லை. ஏன் நான் சிம்பிளா சொல்றேன், 2 வருஷமா என் மூலியமா ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றாரு இல்லையா? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறைஞ்சபட்சம் வாரத்துல 1 நாள் பேசுறாரு இல்லையா? நீங்க எத்தனை வசனத்துக்கு வேண்டி இங்க இருந்து வந்த வார்த்தையை எத்தனை 2 வருஷம்னா 108 வாரங்கள் விட அதிகமாக தான் நான் பேசியிருக்கு. ஓகேவா? எத்தனை வார்த்தையின்படி நீங்கள் நடக்கிறீங்க? ஒவ்வொருத்தராக சொல்லுங்க பார்ப்போம். 108 நாள் பேசியிருக்கு. குறைஞ்சது 20 நிமிஷமாவது பேசியிருப்பேன். 108 மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேயா? எத்தனை வார்த்தையின்படி, வசனம் கூட கேட்கல, எத்தனை வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க?
ம், ஓகே. அதை நீங்க யோசிச்சு பாருங்க. இது இன்னைக்கு ஈவினிங் ஆவியானவர் உணர்த்துறார். நான் நான் சொல்லிட்டேன், ஓகேவா? அவங்க கேட்குறாங்களே இல்லையே, நீங்க கொடுக்குறத நான் கொடுக்கணும், அது என் வேலை, ஓகேயா? நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னை அனுப்பும் போதே நீ போய் பேசு, நான் உனக்கு அறிவிக்கிறத. அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் அனுப்புனார். இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்க ஸ்திரீகளா இருக்கீங்க, அதை செத்தாழ் ஒழிய, ஓகே, நீங்க வெளியில வர மாட்டீங்கிறது அது எப்படின்னு சொல்றேன், ஓகேவா? நீங்க ஒரு ஆள் ஜெபிக்கிறது, இப்போ ஓகே, நான் ஆண்டவருக்குள்ள உங்களுக்காக படுற பிரயாசம் அவருக்கும் எனக்கும், ஓகேவா, தெரியும், ஓகே. என்னுடைய இது வெளியவே வராது, ஓகே. அதே மாதிரி தான் பெண்கள், ஸ்திரீகள், நீங்க குடும்பத்துக்கு வேண்டி ஜெபிப்பீங்க, ஓகே. நீங்க ஒரு ஆள் ஜெபிப்பீங்க, ஓகேவா? யாரை வேணா எடுத்துக்கோங்க, இப்போ ஸ்டெல்லா அக்காவோ யாரை வேணா எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு ஆள் உங்க ஃபேமிலிக்கு வேண்டி ஜெபிப்பீங்க. ஆனா நீங்க ஜெபிக்கிறனால தான் உங்க குடும்பத்துல நல்லது நடக்குதுன்னே தெரியாது, ஓகேவா? உங்களுக்கு ஒரு பாராட்டு வராது, ஓகேவா? ஒரு அப்ரிசியேஷன் வராது. யாரும் உங்களை ஒரு இது கூட சொல்ல மாட்டாங்க, ஓகேவா? அதனால நீங்க திரும்ப சோர்ந்து போவீங்க. ஹல்லேலூயா. அப்படி சோர்ந்து போக கூடாதுன்னு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்காரு, சரியா? நீங்க ஜெபிங்க, ஓகே. பலனை பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்க உண்மையோடு, ஆவியோடு, வசனத்தோடு செஞ்சீங்கன்னா நிச்சயமா அதுக்கு பலன் உண்டு. ஏன்னா சொல்றேன் இல்லையா, அது உயிர்ப்பிக்கும், அது ஜீவன் உள்ளது, ஓகே. அதை நீங்க பார்க்காதீங்க, சரியா? இப்போ அடுத்து நீதிமொழிகள் 12:12 நோட் பண்ணிக்கோங்க. அதுல என்ன சொல்லுதுன்னா, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் அப்படின்ட்டு, ஓகேவா? அப்ப நீங்க விதையா இருக்கிற நீங்க என்னவா மாறுறீங்க? ஹல்லேலூயா. இப்பதான் மெசேஜுக்கே வந்திருக்கோம், ஆனா காமன் நேரத்துல முடிய போகுது, ஓகே. வேரை குறித்து தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஹல்லேலூயா. வேர், ஓகேவா? மரம் எந்த அளவுக்கு அது செழிப்பா இருக்கணுமோ அந்த அளவுக்கு, ஓகே. அதாவது வெளியில ஒரு மரம் இருக்கு, இது இந்த அளவுக்கு வளர்த்தியா நல்லா செழுமையா இருக்குன்னா அது எல்லாம் அந்த வேர்ல தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு செழிப்பா, அந்த வேர்ல எந்த அளவு போஷாக்கு வருதோ அந்த அளவு தான் வெளியில மரம் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல உங்களை விட்டு கொடுத்து அரைக்கதவை சாத்தி, ஓகேவா? ஆனா இங்க பார்த்தா எல்லாருமே இந்த நியாயப்பிரமாணக்காரர்கள் மாதிரி சந்தை வெளியில நின்று சத்தமா ஜெபம் பண்ணவும், கை தூக்கி இது பண்ணவும், ஓகே, மைக்கு பிடிக்கவும், இந்த மாதிரி, ஓகே, நான் சொன்னா கேட்கணும் ஊழியர்கள், ஓகேவா, என்னுடைய இதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க, ஓகேவா? அது அல்ல, ஓகே. உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை நீங்க சொல்லுங்க, ஓகேவா? ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, அதனுடைய பலன் தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு, ஓகேவா? எங்க வேணா நீங்க சொல்லுங்க, சரியா? ஆனா பார்த்து அது மெயினா இந்த சொல்ற விஷயத்துல தரிசனம் சொல்றது ஒண்ணு இருக்கு, ஓகேவா? தரிசனம் நினைச்சு நிறைய பேர் சொல்றாங்க, ஓகே. இங்க எப்படின்னு தெரியல, ஆனா இங்கேயும் இருப்பாங்க, இங்க இந்த வார்த்தை வருதுன்னா இருக்கும் இல்லையா? இப்போ தரிசனம் ஒரு காரியம் நம்ம சொல்றோம்னா, இப்போ சிஸ்டருக்கு ஒரு காரியம் நான் சொல்றேன், சரி, ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவர் இப்படி உணர்த்தினாருன்னா சிஸ்டர் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த காரியத்துல இப்போ ஒரு தீமை ஏதோ நடக்க போகுது, ஓகே. ஆவியானவர் இப்படி உணர்த்துறாரு, ஓகேவா? அந்த தீமையிலிருந்து எப்படி மாறுறது, எப்படி மீட்கிறதுங்கிற ரிசல்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. வளர்ந்து வர பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், வளர்ந்து இருக்கிற பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், சரியா? நம்ம ஒருத்தங்களுக்கு ஆண்டவருடைய காரியத்தை சொல்லும் போது, ஆண்டவர் இதை உணர்த்தினார்னு சொல்லும் போது, அதுல இருந்து மீள்றதுக்கு உண்டான வழி நீங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அது இல்லாம நீங்க சொல்லாதீங்க, ஓகே. தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துறாருன்னா ஒரு 3 ரீசனுக்கு வேண்டி, ஓகேயா? ஒண்ணு, உங்களால அந்த காரியத்தை நிறுத்த முடியும், ஓகே, ஸ்டாப் பண்ண முடியும், ஓகேயா? ரெண்டாவது, அந்த காரியத்தினுடைய வீரியத்தை நீங்க உங்களால குறைக்க முடியும், ஓகேவா? மூணாவது, அந்த காரியத்துல நீங்க ஒரு பங்கா இருப்பீங்க, ஓகேவா? இந்த சபையில அனுப்புனதோட நோக்கம் எனக்கு ஒரு பங்கு இருக்கு, ஓகேவா? ஹல்லேலூயா. பாக்கி ரெண்டுமே சேர்ந்து தான், சரியா? அந்த இரத்த பந்தத்துல அதான் இந்த இடம், நீங்க எல்லாருமே என்னுடையவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள், ஓகே. அந்த பாண்டிங் இருக்கு, ஓகே. அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன், ஓகேவா? அப்ப நீங்க இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, சரி. வேர் பாப்போமா? வேர் எப்படிங்க கனி கொடுக்கும்? நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது, ஓகே. ஏசாயா 11:1 பார்க்கும்போது, அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும்னு. வேர்ல இருந்து எப்படி கிளை வரும், ஓகே. ஏசாயா 11 நீங்க நோட் பண்ணா போதும். ஏசாயா 11:1 முன்னாடி சொன்னது நீதிமொழிகள் 12:12. அடுத்து மத்தேயுல அழகா சொல்றாரு 3:11, கோடரியானது மரங்களின்
வேர் அருகே வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக்சுவலா வேரே மண்ணுக்குள்ளதான் வந்து இருக்கு. ஆனா அவர் சொல்றார் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ அந்த உயிர்த்தெழுந்த பாதாளத்துக்கு இறங்கின கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இருந்து என்ன பண்றார்? வேர் அருகே அவர் கோடரையா தான் இருக்கார். நீ கனி கொடுக்கலனா உன்னை அவ்வளவுதான் அப்படின்ட்டு. சரியா? அப்போ நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கிறிஸ்து இயேசுவே எப்படி இருக்காரு? அவர் அஸ்திவார கல்லா இருக்கார். அஸ்திவார கல் எங்க இருக்கும்? பில்டிங்லயா இருக்கும்? அலங்கார விளக்குல இருக்குமா? அலங்கார இதுல இருக்குமா? மண்ணுக்கடியில இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஒரு ஷேப் இருக்காது இல்லையா? நம்ம அந்த கருங்கல்ல பேஸ்மெண்ட் போடும்போது எப்படி இருக்கும் இல்லையா? அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு ஷேப், அதுக்கு ஒரு அழகு எதுவும் இருக்காது. அது அழகா இருந்தாலும் ஒருத்தரும் பார்க்க போறது இல்லை. ஏன்னா மண்ணு போட்டு மூட போறோம். ஓகேவா? ஹல்லேலூயா. புதிய எருசலேம்ல அப்போஸ்தலருடைய நாமங்கள்லாம் எப்படி இருக்கு? அஸ்திபார கற்களா இருக்கு இல்லையா? அப்போ அப்போஸ்தலருக்கே அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஏமாத்திரம். நீங்க ஏன் அந்த ரிசல்ட்டை பலனை எதிர்பார்க்குறீங்க? உங்க புருஷனுக்கு வேண்டி ஜெபிக்கிறேன். ஓகே, இந்த மனுஷன் மாறவே மாட்டேங்கிறான். ஏன் எதிர்பார்க்குறீங்க? நீங்க ஜெபிங்க. ஓகே, அன்பு கூர்ந்து ஜெபிங்க. ஓகேவா? ஹல்லேலூயா. நீங்க வேறா இருக்கிறீங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? மெயினா விஷயம் அதுதான். ஹல்லேலூயா. நீங்க எதுக்கு வேறா இருக்கீங்க? எப்படி வேர் விடணுங்கிறத நீங்க வாசிங்க. கொலோசையர் 2:6. கொலோசையர் 2:6 சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள்ள வேர் கொண்ட அப்படின்ட்டு இருக்கும். அவருக்குள் கர்த்தராக கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு போதுமா. ஓகேவா? அப்போ எங்க எப்படி வேர் விடணும்? அவருக்குள்ள வேர் விடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்து இயேசுவின் சரீரமா இருக்கீங்க. ஓகேவா? அதை புரிஞ்சு நீங்க வேர் விடுங்க. சரியா? எங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ள. கொலோசியர் 2:6 படி அவருக்குள்ள வந்து வேர் விடுங்க. ஹல்லேலூயா. நீங்க வேர் விடுறது எதுக்குன்னா, போன வாரம் பார்த்தோம், கனி கொடுக்கறதுக்கு. ஓகே, ஒரு விதை பல விதைகளை பிறப்பிக்குதுன்னா இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். ஆனா அந்த விதையுடைய நிலைமை என்ன? அது மக்கி போகும். ஓகே, அழுகாது, மக்கி போகும். அதனுடைய காரியம் வெளியவே தெரியாது. ஓகே, அது ஒண்ணு மறைஞ்சிருக்கும், ரெண்டாவது வந்து அதுக்கு எந்த கிரெடிட்டுமே வந்து கிடைக்காது. ஓகேவா? மூணாவது பார்க்கும்போது அந்த வேர்ல இருந்தே கனி கொடுக்கும்னு பார்க்குறோம். ஓகேவா? அதுல இருந்து கிளை வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவும் எங்க எப்படி வேர் கொடுக்கணும்னா, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வந்து வேர் விடணும் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ பில்டிங்கா இருக்கட்டும், நீங்க எதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய நாட்டினுடைய வேர் என்னன்னு சொன்னா இராணுவம் தான். ஓகேவா? விளைச்சலை விட்டுருங்க. ஓகே, பெலன் வந்து இராணுவம் தான். ஓகே, அந்த இராணுவத்துல என்னெல்லாம் ஆயுதங்கள் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. அந்த இராணுவத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அதுல மேல் அதிகாரிகள் அது தனியா தான் வச்சிருப்பாங்க. இப்போ மிலிட்ரியில உங்களுடைய யார் என்ன சொல்றது, உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க வேலை செஞ்சா நீங்க கேட்டு பாருங்க. ஓகேவா? மொத்த இந்தியாவினுடைய அந்த இராணுவத்தில் இருக்கிற ஆயுதங்கள் இது பத்தி யாருக்குமே வந்து தெரியாது. ஏன்னா பிற நாட்டுக்கு லீட் ஆயிடும் அப்படிங்கிறத பொறுத்து. சரியா? அப்போ அவங்க பிராக்டிஸ் பண்றதெல்லாம் எப்படி? இப்போ மிலிட்ரியில எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாருன்னு இங்கே யாருக்காவது தெரியுமா? போலீஸ் ட்ரைனிங்ல என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எப்போ எழும்புவாங்க, என்னெல்லாம் ப்ராக்டிஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இது எல்லாம் ஏன் மறைச்சு வச்சு செய்கிறாங்க? ஆனால் ரிசல்ட் வெளியே தெரியும். இவங்க எப்படி இந்தியன் போலீஸ் மட்டும், அதுவும் சவுத் இந்தியன் போலீஸ் மட்டும் எப்படி இவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்காங்க? எப்படி திருடங்களெல்லாம் வந்து உடனே கண்டுபிடிக்கிறாங்க? எந்த பெரிய எக்யூப்மெண்ட் இல்லாமல் இவங்களால எப்படி ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய முடியுது? யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங் அப்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ முற்றிலும் ஜெயம் கொண்ட கிறிஸ்து இயேசுனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க அவர் கூட சேர்ந்து, ஓகேவா, அவருடைய நுகத்தை எடுத்து அவர்கிட்ட கத்துக்கொள்றீங்களா? ஹல்லேலூயா. அவர் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஆவியானவர் நீங்க ஒரு வார்த்தைக்கு இப்போ ஏ சொன்னதை நீங்க கத்துக்கலன்னு சொல்ல வைங்களேன், ஏ கத்துக்காம அவர் பிஏ சொல்லியே கொடுக்க மாட்டார். ஓகேவா? நீங்க ஏயை கத்துக்கிட்டாதான் அடுத்து பிகே போவார். இன்னும் இருக்கு, 24 இருக்கு. ஓகேவா? நீங்க என்ன ஆரம்ப நிலையில கூட என்ன கேட்டா நான் அதான் சொல்லுவேன், நீங்க என்ன அந்நிய பாஷை பேசுறீங்க, அவ்வளவுதான்.
ஓகேயா? அதுவும் பலர் கற்றுக்கிட்ட தெரிஞ்ச அந்த அந்நிய பாஷையை நாவல தான் பேசுறீங்க. மியூசிக் சவுண்டு கேட்டு அந்த ஒரு இப்போ குழந்தைங்க வயித்துல இருக்கும்போது, நீங்க எல்லாம் நிறைய பேர் குழந்தை பெற்றவங்க, வயித்துல குழந்தை இருக்கும்போது அதிகமான அந்த சவுண்டு கேட்கும்போது இது மூமெண்ட் ஆகும். ஓகேவா? பெரியவன் அவ வயித்துல இருக்கும்போது ஒரு சில பாடல்களுக்கு அவன் அந்த பாட்டு கொஞ்சம் தூரமா கேட்டா கூட உள்ள கை காலில் உதைக்க ஆரம்பிப்பான். ஓகேவா? ஹல்லேலூயா. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களை நீங்க வஞ்சிக்காதபடிக்கு இருங்க. இதனுடைய ரெண்டாவது பகுதி, இந்த வேரினுடைய ரெண்டாவது பகுதி இந்த வஞ்சனை தான். ஓகேவா? நீங்க எல்லாம் நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. நீங்க வேறா இருக்கீங்க, கண்டிப்பா வெளியே தெரிய மாட்டீங்க. ஓகேவா? நீங்க விதைங்க. ஓகே, அதை நீங்க தான் விதை. நீங்க விதைக்கப்பட்டு இருக்கீங்க. ஓகேவா? உங்களுடைய பலன் என் பேர் வரணும். ஓகே, நான் சொல்றது வந்து இது பண்ண இப்போ மற்ற சபைகள்ல பார்த்தா யார் இவ்வளோ காணிக்க கொடுத்தாங்க, ஓகே, யார் இவ்வளோ ஃபண்டு ரைஸ் பண்ணாங்கலாம் வாசிப்பாங்க. ஓகே, கிருபியா அந்த இதெல்லாம் வந்து நம்ம சபையில இல்லை. ஓகேவா? அதெல்லாம் பேர் பிரஸ்தாபம். இப்போ சபை கட்டணும்னா இந்நாள் இத்தனை லட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லி கல்வெட்டாவே எடுத்து நான் கோயில்களில் பார்த்துருக்கேன். மெட்ராஸ்ல எங்க வீட்டு ஆப்போசிட்லயே வந்து கோயில் இருக்கு. ஓகேவா? அங்கெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் பெயர் பிரஸ்தாபம். ஓகேவா? அங்க கல்வெட்டுல போடுறாங்க, அதோட அவங்களுடைய இது முடிஞ்சிச்சு. இங்கேயும் இந்த சபைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இதே எண்ணங்கள் இருக்கு. நான் முன்னுக்கு வரணும், என் பேரை சொல்லணும். ஓகேவா? நான் சொல்றதை கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஹல்லேலூயா. நான் பேர் சொல்லியே சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அவர் சொல்லி கேட்கலன்னா அவர் அதோட வந்து ரொம்ப டவுன் ஆயிடுவார். ஓகேவா? ஓகே, ரொம்ப டவுன் ஆகி ஃபீல் பண்ணி அடுத்து சொல்றதுக்கே யோசிப்பார், சர்ச்சுக்கு வர்றதுக்கு யோசிப்பார். ஓகேவா? லேடிஸ்லையும் இருக்கீங்க. சரியா? ஹல்லேலூயா. அப்போ நீங்க பாருங்க, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒரே ஒருத்தங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசுவின் தாயாகிய மரியாள். ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி இருந்தாங்கன்னு ஒருத்தருக்குமே ஆக்சுவலா தெரியாது. அதுல ஒரு வசனம் மட்டும் நீங்க வாசிங்களேன். 1:18 மத்தேயுல, லூக்கா 2:35 எடுத்துக்கோங்க. அவங்க கணவனும் மனைவியும் சேர்றதுக்கு முன்னாடி இந்த அம்மா இயேசுவின் தாயாகிய மரியாள் கர்ப்பவதி ஆறாங்க. இது இன்னொருத்தங்க கேட்டா எப்படி இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து வயிற்றுல குழந்தையோட இருக்குன்னா மானம் போதா? அவமானம் தானே. இது யாரால உண்டானது? தேவனால. அப்ப தேவனை அவமானப்படுத்துறவரா? இது அவமானம் இல்லையா? அப்போ நீங்க தானே சொன்னீங்க இல்லைன்னு. தேவன் அவமானப்படுத்த மாட்டார் தானே. ஓகேவா? இது அவமானம் இல்லையா? அப்போ இப்போ நம்ம குழந்தை, இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்குன்னா அதுவும் வந்து கண்டிப்பா தெரியும். ஒரு 4 மாசத்துக்கு மேல வயிறு தள்ளும். ஓகேவா? ஒரு 2-3 மாசம் கேஸ் ஆயிடுச்சு, ப்ராப்ளம் சொல்லலாம். 5 மாசத்துக்கு அப்புறம் வயிறு இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இது எதனால உண்டானது? பரிசுத்த ஆவியினால. நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு ஆக்சுவலா எனக்கு புரியல. ஓகேவா? இப்ப தேவன் அவமானப்படுத்துறவரா? இல்ல. ஓகே, சரி. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில எப்படி தொங்க விட்டாங்க? நிர்வாணமா வசனம் சொல்லுது. அது நிர்வாணமா சிலுவையில தொங்குறது அவமானமா இல்லையா? அவமானம். இப்ப ஒத்துக்கிறீங்க பாருங்க. அந்த சிலுவையே பாவிகளுக்கு உண்டான விஷயம். பாவம் செஞ்சவங்களுக்கு தான் சிலுவை. அப்ப அந்த இடத்துல அது அவமானம் தானே. ஹல்லேலூயா. அப்போ அவரே அவமானத்தை தாங்குறார். சரி, அவரை கேட்டா தேவன் கடவுள் அப்படி சொல்லுவீங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? இந்த அம்மா அவமானப்படுறாங்க. ஏன் இதை கொடுக்கிறாருன்னா, ஓகேவா, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள தேவன் அவமானப்படுத்த ஒப்பு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நிந்தை அடைய ஒப்பு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அந்த அம்மா 10 மாசம் அதை தாங்குது. அந்த அவமானத்தை பெற்றோர்கள்லாம் வெளியே துரத்தி இருக்கலாம். ஓகே, எனக்கு தெரியாது. ஓகேவா? இப்பவே இப்படி, அப்பெல்லாம் கல் எடுத்து அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்ற காலம் இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த அம்மா 10 மாசம் எப்படி வந்து அந்த இயேசு கிறிஸ்துவ சுமந்து வெளியே வந்திருப்பாங்க? கண்டிப்பா அவங்கள யாரும் வெளியே பார்த்துருக்க முடியாது. ஓகேயா? இது என்னுடைய இமேஜினேஷன்ல சொல்றதா நினைக்க வேணாம். ஓகேவா? வெளியே வந்தா மாட்டிப்பாங்க. ஒண்ணு ஊரை விட்டு தாண்டி. ஓகேவா? அவர் தான் பாவம் யோசிப்பு. ஓகேவா? அவர் நீதிமானா இருந்தபடினால தனியா கொண்டு போய் அவங்கள வச்சு பாதுகாத்து இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா வெளியில தெரிஞ்சா இவங்க கூடி வர்றதுக்கு முன்னாடி வந்து அது அப்படி செய்யக்கூடாது. ஓகேயா?
ஹல்லேலூயா. அப்போ அவ்வளோ பெரிய இயேசு கிறிஸ்துவே தேவனே சரி, இல்லை அவங்களுடைய தாயாகிய மரியாதை சரி, அவங்க அவமானத்தை ஏத்துக்கிறாங்க. நீங்க இயேசு நிமித்தம் அவமானத்தை ஏத்துக்க மாட்டீங்களா? ஓகேவா? ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் இருந்தால் அது அவமானம். ஒரு வீடு ஏதாச்சும் நம்மளுடைய வீட்டில் உள்ள காரியம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அதை அவமானமாக நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஓகே, அது உங்கள் குற்றத்தை நிமித்தம் அப்படி இருக்கலாம். தேவன் ஆக்சுவலாக படுத்துவார். ஓகேவா? ஹல்லேலூயா. அதில் ஆனால் அழகாக உருவாகி வரலாம். நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அது கற்றுக்கிட்டு வெளியே வரும்போது நீங்கள் எப்படின்னா செழித்தோங்குவீங்க. ஹல்லேலூயா. மரியாள் அந்தம்மா பற்றி நிறைய சொல்லலாம். ஓகேவா? இன்னொரு வசனம் 2 சொன்னேன் இல்லையா? லூக்கா 2:35 வசனம் சொல்லும், ஒரு பட்டயம் உன்னை உருவி போகும் அப்படின்ட்டு. ஓகே, தீர்க்க தரிசனமா தேவனுடைய வார்த்தையை சொல்லுவாங்க. அந்தம்மா எப்படி இருக்கும்? அந்த மகனை ஒரு மகனை சாவுறதுக்குன்னே அவங்க பெத்து வளர்க்குறாங்க. 33 வருஷம் 30 வருஷம் வச்சுப்போம். ஓகேவா? 3 வருஷம் ஆண்டவர் நடத்தினார்னு வச்சுப்போம். 30 வருஷம் இந்த பையனை எதுக்கு வளர்க்குறாங்க? சாவுறதுக்கு. அதுவும் எதுக்கு? இவங்களை நிந்திக்கிற ஜனத்தை ரட்சிக்கும்படியா தன்னுடைய மகனை சாவுறதுக்குன்னே வளர்க்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். உங்க பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? வாயில ஒப்பு கொடுக்கறது இல்லை, ஒப்பு கொடுத்தா அப்படிதான் வளர்த்தணும். இதை பத்தி பாஸ்டர் மெசேஜ்ல வந்து சொல்லி இருக்காரு இல்லையா? ஒரு 3.5 மாசம் முன்னாடி இல்லையா? முதல் பிள்ளைகளை நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. நம்ம இப்போ ஒப்பு கொடுக்க போறோம். நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. சரியா? இனியாவது நம்ம மாறுவோம். ஓகே, மனசார ஹல்லேலூயா நம்ம ஜெபிக்க போறோம். ஓகேவா? எஸ் தகப்பனே, எங்களை உருவாக்குங்க ராஜா, உருவாக்குங்க ராஜா, உருவாக்குங்க தகப்பனே ராஜா. ஓ தேவனே ஹல்லேலூயா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் சொன்ன இந்த வசனத்தின்படி ராஜா, ஒரு விதையாக தகப்பனே ராஜா, நீர் எங்களுக்குள்ள விதைத்தீர் ராஜா. நாங்க இப்போ உமக்கு கனி தரும்படியான ஒரு விருஷமாக இருக்கிறோம் ராஜா. எங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மாவை உமக்கென்று ராஜா கர்த்தாவே, இந்த ஜென்ம சரீரத்தை தகப்பனே ராஜா, ஆவிக்குரிய சரீரம் ஆகும்படிக்கு ராஜா விதைக்கிறோம் தகப்பனே ராஜா. ஓ தேவனே ராஜா, அந்த முந்தின ஆதாம் வராம பிந்தின ஆதாம் ஆகிய நீர் வந்திருக்க முடியாது தகப்பனே ராஜா. நாங்க பாவிகள் தான் தகப்பனே. நாங்க எல்லாரும் பாவத்தில் ஜெனிப்பிக்கப்பட்டோம் ராஜா. ஆனா ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே ராஜா. நாங்கள் பாவியாக இல்லைனா தகப்பனே ராஜா, ஆவியில உயிர்ப்பிக்க முடியாது தகப்பனே ராஜா. எங்களை மீண்டும் விதைக்கிறோம் ராஜா, மீண்டும் எங்களை தருகிறோம் ராஜா. எங்களை உருவாக்குங்க தகப்பனே ராஜா. ஒருவரும் பார்க்க வேண்டாம் ராஜா, எந்த புகழ்ச்சியும் வேணாம் தகப்பனே ராஜா. ஓ தேவனே, மனுஷரால் உங்களுக்கு புகழ்ச்சி உண்டானால் உங்களுக்கு ஐயோன்னு வசனம் சொல்லி இருக்கு ராஜா. ஆனாலும் நாங்க வந்து மனுஷர்கள் புகழும்படியாக எங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்கள் இருந்திருக்கு ராஜா. எங்களை மன்னிங்க தகப்பனே, எங்களை மன்னிங்க ராஜா. மனுஷரால் புகழ்ற புகழ்ச்சி வேண்டாம் தகப்பனே ராஜா. தேவனால பரிசுத்த ஆவியானவரால சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை வேணும் ராஜா. அதுக்கு எங்களை மண்ணுக்கடியிலேயே வச்சிருங்க ராஜா. ஒரு விதையாக, ஒரு வேறாக ராஜா, ஒரு அஸ்திவார கல்ல போல தகப்பனை ராஜா, எங்களை உமக்குள்ள ராஜா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தகப்பனை ராஜா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால்னு சொல்லி இருக்கீங்களே ராஜா. நாங்க உமக்குள்ள இருக்கணும் ராஜா, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கணும் ராஜா. எங்களை மண்ணுக்குள்ளேயே வச்சிருங்க தகப்பனை ராஜா. நாங்க வெளியில வர வேண்டாம் ராஜா. எங்களுடைய சிந்தை வெளியே வேண்டாம் தகப்பனே. எங்களுடைய மாம்சம் உயிர் பெற வேண்டாம் ராஜா. எங்களை அழிச்சிருங்க தகப்பனை ராஜா. எங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள வசனமோ தகப்பனே, எங்களுக்குள்ள ஜீவனுள்ள ஆத்மாவோ ராஜா, அது உயிர்ப்பிக்கட்டும் ராஜா, அது உயிர்ப்பிக்கட்டும் ராஜா, அது ஜெனிப்பிக்கட்டும் தகப்பனை ராஜா. எங்களை உருவாக்குங்க ராஜா. எஸ் தகப்பனை ராஜா, எங்களை உருவாக்குங்க ராஜா. எஸ் ராஜா, உருவாக்குங்க தகப்பனை ராஜா. ஓ தேவனே கர்த்தாவே, அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் அது வந்து உயிர்ப்பிக்கப்படும் சொல்லுது தகப்பனை ராஜா. ஓ தேவனே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த அழிவுள்ள இந்த சரீரம் தகப்பனே விதைக்கிறோம் ராஜா. நீங்க அழியாத அந்த ஆத்துமால எங்களை உயிர்ப்பிப்பீங்களா தகப்பனை ராஜா. ஓ தேவனே ராஜா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனை ராஜா. நீர் எதையும் செய்ய வல்லவர் தகப்பனை ராஜா. ஓ கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஒரு ஹியூமன் பாடிக்குள்ள என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குன்னு கூட ராஜா எந்த ஒரு மனுஷனும் இன்னும் கண்டுபிடிக்கல ராஜா. அதுல இருக்கிற செல்ஸ், மாலிகுல்ஸ், அது இதுன்னு தகப்பனை ராஜா எல்லாவற்றையும் இன்னும் தெரிந்து கொள்ளல தகப்பனை ராஜா. அப்பேற்பட்ட தேவன் தகப்பனை நீர் ராஜா.
ஓ, எங்களை உருவாக்க உம்மால கூடும் ராஜா, உம்மையன்றி ஒருவராலும் கூடாது தகப்பனே ராஜா. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. எஸ்தர் அன்னைக்கு தகப்பனே ராஜா தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தை விரும்பி இருந்தா தகப்பனே ராஜா, அந்த இடத்துல மொர்தெக்காய்க்கு தான் தகப்பனே ராஜா ராஜ மேன்மை கிடைத்தது தகப்பனே ராஜா. ராஜ வஸ்திரங்கள் ராஜாவினுடைய அந்த 2வது ரதத்துல வரைக்கும் இருந்து தகப்பனே, மொர்தெக்காய்க்கு தான் பாராட்டு புகழ் எல்லாம் கிடைச்சது தகப்பனே ராஜா. ஆனா எஸ்தரோ ராஜா அவளுடைய அறையில இருந்தான்னு பாக்குறோம் தகப்பனே ராஜா. அந்த எஸ்தரா மாறணும் தகப்பனே ராஜா. கிறிஸ்து இயேசுவின் தாயாகிய மரியாளா மாறணும் தகப்பனே ராஜா. ஓ தேவனே, எனக்கு எதுவும் வேணாம், தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும்னு சொல்லி தகப்பனே ராஜா கேரி ஆற்றங்கரையில தகப்பனே ராஜா உமோடு கூட இருக்கணும் தகப்பனே ராஜா. எங்களுக்கு எதுவும் வேணாம் தகப்பனே ராஜா, நீர் மாத்திரம் போதும் ராஜா. எஸ் தகப்பனே, நீர் மாத்திரம் போதும் ராஜா. இந்த சபைக்கு வேற எதுவும் வேணாம் ராஜா. ஓ ஹalleluya, நீங்க மாத்திரம் போதும் ராஜா. நீங்க வந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் ராஜா. எங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கும் ராஜா. எங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.